जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामिर्दम अध्यायम 123। பம்பாயில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர். பம்பாயை சேர்ந்த தாமோதர்ஜி ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் பம்பாய் வந்து அங்கிருக்கும் அனைவருக்கும் தரிசனம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதை கேட்டவுடன் ஸ்ரீ சுவாமி, பம்பாய் நகரத்தில் பார்ப்பதற்கு ஏதாவது புதிதாக இருக்கிறதா? நான் தான் பம்பாயில் 25 வருடங்கள் தங்கியிருந்தேனே என்று கூறினார். அதற்கு தாமோதர்ஜி, மகாராஜ், நீங்கள் எங்கு தங்கியிருந்தீர்கள் என்று கேட்டார். நான் வல்கேஸ்வரர் கோவிலின் கூண்டுக்கு பின்னால் இருந்தேன் என்று ஸ்ரீ சுவாமிகள் கூறினார். இதை கேட்டவுடன் அனைவரும் திருப்தி அடைந்தனர். ஸ்ரீ சுவாமி சமர்த்ததான் சர்வ வல்லமை நிறைந்தவர் என்பதை தன் லீலைகள் மூலம் தன் பக்தர்களுக்கு நிரூபித்திருந்தாலும் பக்தர்கள் மீண்டும் மீண்டும் அவரிடம் அதை கேட்பதை நிறுத்தவே இல்லை. ஸ்ரீ சுவாமிகள் உண்மையான துறவிதானா, அவர் ஒரு அவதாரமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதிலேயே தங்கள் கவனத்தை செலவிட்டனர். இப்படிப்பட்ட ஆர்வம் நிறைந்தவர்கள் பலர் ஸ்ரீ சுவாமிகளை தினமும் தரிசனம் செய்து கொண்டிருந்தாலும் மோட்சத்தை அளிக்கும்படி பிரார்த்தனை செய்து கொண்டு வருவோரும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவுதான். கடைத்தெருவில் வெங்காயம் கிடைக்கும் அளவிற்கு தங்கம் அதிகம் கிடைப்பதில்லையே, இதுதான் நிதர்சனம். அனைவரிடமும் ஸ்ரீ சுவாமி தன் லீலைகளை வெளிப்படுத்துவதில் எந்தவித குறைபாடும் இருக்காது. குழந்தைகள், பெண்கள், துறவிகள், ஞானிகள், யோகிகள், வேதாந்திகள் போன்ற பலதரப்பட்டவர்கள் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்ய அவருடைய தர்பாருக்கு வருவார்கள். அவரவர்களுடைய தகுதி மற்றும் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பதில் கிடைக்கும். ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு அருகில் இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.